ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலா கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு தக்காளி சட்னி செய்ய போகிறோம். இந்த முறையில் இனிமேல் வீட்டில் தக்காளி சட்னி செய்ய போகிறீங்கன்னா இந்த முறையில் செய்யுங்க. சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். எல்லோரும் இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம சட்னி செய்ய எல்லா பொருளையும் வதக்கிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்ன ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாயை பொறுத்தவரையும் காரம் கூடவோ குறைவோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாயை நல்லா வதக்கிடலாம். மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் கூட எண்ணெய் எதுவும் சேர்க்கலை, அதே எண்ணெயிலே தான் வதக்குறேன். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். இது பொடி பூண்டுங்கிறதுனால நான் ஒரு கைப்பிடி அளவுக்கிட்ட நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பூண்டு இருக்குன்னா நீங்கள் ஒரு 10 பல் இல்லைனா 15 பல் அளவுக்கு பூண்டு போதும். அந்த அளவு சேர்த்தா போதும். இப்போ இது கூடயே நம்ம தேவைங்கிற அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதாவது பாதி அளவு வெங்காயம் வதங்கினா போதும். கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி 4 மீடியம் சைஸில் தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியை இது போல் 2ஆக கட் பண்ணி மட்டும் சேர்த்தா போதும். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அப்படி செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி கிடைக்கும். நீங்கள் இது போல் 2ஆக மட்டும் கட் பண்ணி நல்லா இது போல் வச்சுடுங்க. ஒரு சைடு வெந்த பின்ன நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு நம்மளுக்கு பாதி வெந்துருச்சு. இப்போ நான் திருப்பி விட்டுடுறேன். இது போல் தக்காளியை வெட்டி சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு சட்னி கூடுதல் சுவையோடையும் கிடைக்கும். சூப்பராகவும் இருக்கும். சட்னியை கூட சேர்த்து சாப்பிடுவாங்க எல்லாருக்கும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ சட்னி 3/4 பதம் அளவுக்கு நல்லா வதங்கி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி இது போல் கொஞ்சம் நல்லா வதங்கின பின்ன இது கூட நம்ம கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளும் மல்லித்தூளும் தான். அது 2த்தையும் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை, நல்ல ஒரு டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும். நான் இதில் உப்பு சேர்த்ததை நான் காட்டலை. நீங்கள் உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தே வதக்கிடுங்க. இப்போ இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதங்கினா போதும். அதுக்கு மேலே வதங்க தேவையில்லை. நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் மிளகாய்த்தூள் உங்களுக்கு வேணும்னா இந்த மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா காரம் நான் ஃபஸ்ட்டே 7 வரமிளகாய் தான் போட்டிருக்கேன். இது போடும்போது நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரொம்ப அதிகப்படியான காரம் தெரியாது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஆற வச்சு நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இது லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. சூப்பராக இருக்கும். தாளிப்புக்கு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து நல்லா சூட்டோடு எடுத்து இந்த சட்னியில் நம்ம கொட்டிடலாம். நல்லா அந்த தாளிப்பை போட்டோடனே நல்ல ஒரு மணமும் சுவையும் சூப்பராக வருங்க. வீட்டில் எங்கே இருந்தாலும் எல்லோரும் வந்துடுவாங்க இந்த சட்னிக்காக. அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இட்லியோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு சட்னினா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கூட 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.